இது S24 Ultra 512GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல். இந்த மொபைல் நாங்கள் வந்து எங்களோட நியூஸ் கம்பெனி பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். நாங்கள் இது வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆன்சைட் போகிறப்ப வந்து பேட்ரி இஷ்யூ இருக்கும், அப்புறம் வந்து மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஷ்யூலாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சில இடத்துல போகிறப்ப நம்ம வந்து DSLR கேமரா மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மொபைலை ஷூட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் மொபைலில் ஒரு ஹை ஸ்டோரேஜோட இது வாங்கிட்டோம் அப்படின்னா நியூஸ் கவர் பண்ணுறக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கும், நைட் ஃபோட்டோஸு, பகலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியோட இருக்கிறதுக்கு நான் இந்த S24 Ultra சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்களோட நியூஸ் கம்பெனியில் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து இதுதான் இப்போ ஃபஸ்ட்டானா இல்லை, நான் வந்து அது கூட Note 9 நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுவும் 512GB ஸ்டோரேஜோட தான் வந்தது அது. ஸோ இதில் ஸ்டோரேஜ் எப்படி அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 512GB இருக்கும். இந்த 512GBயில் வந்து இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வாங்கி கொஞ்ச நாள்லேயே 14GB வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து 512GB இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 12GB ரேமு. ஸோ நம்ம நியூஸ்க்கு எங்கே போனாலும் ஒரு பேட்ரி பேக்கப்பும் சரி, 5000 mAh இருக்கனால பேட்ரி பேக்கப்பும் சரி, ஒரு நியூஸ் ரெக்கார்டிங்கு, ஃபோட்டோஸ் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நம்மளால் ஒரு நியூஸ் கவர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக ஒரு அடிஷ்னல் மெமரி கார்டு மாற்றுறதோ ஒரு சார்ஜ் போட்டுட்ருக்கோ எந்த ஒரு நெசசிட்டியும் தேவையே இல்லை. அந்த பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்கியிருக்கோம். இந்த மொபைல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மொபைலுக்கு வாங்கின அக்சசரிஸு இதை பற்றின ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ, ரிவ்யூ, அன்பாக்சிங் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் S24 Ultra வாங்குறப்ப எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அப்பயே உடனே கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜரும் வாங்கிட்டேன் நான். ஏன்னா இது வந்து 35 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ் இருக்குது, அதனால் அதையும் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு 1 வீக் கழித்து எனக்கு வந்து டியோ சார்ஜர் கிஃப்ட், ஆக்சுவலாக ப்ரீ ரிசர்வ் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே வந்து இது கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5199 வருது. இது வந்து ப்ரீ ரிசர்வ் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. 5000 வேல்யூ இருக்கிறது. ஸோ இது நான் டோட்டலாக எனக்கு எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு S24 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மொபைலை வந்து அவங்க ஜஸ்ட் 256 ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது 1,29,999க்கு கொடுத்தாங்க. 1,30,000 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ரிசர்வ் பண்ண கஸ்டமர் எல்லாத்துக்குமே 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு நாம் வந்து இந்த 5000 கார்டை 5000 வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வியூ வேலட் கேஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரீ புக்கிங் பண்ணுறப்ப ஒரு 3000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த 3000 பாயிண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி நான் இந்த பொருளை வாங்கிட்டேன், இந்த டியோ சார்ஜர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாகவே இது எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது, இதையும் வாங்கிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மொபைல் வாங்குறப்ப ஒரு ப்ரீ ரிசர்வ் பண்ண கஸ்டமர் கரெக்டாக வாங்கினார்னா எனக்கு தெரிஞ்சு 1,05,000க்கு நம்ம ஒரு S24 512GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலை நம்மளால் வாங்க முடியும். Samsung S24 AI மொபைல். இது வந்து ஆல்மோஸ்ட் 12GB 512GB ஸ்டோரேஜோடு வந்திருக்க மொபைல். இந்த மொபைல் வாங்கினா மட்டும் பார்த்தாது, கம்பல்சரி இது ப்ரீமியம் மொபைலுங்கிறனால நம்ம இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சாம்சங்கோட அஃபீஷியல் ப்ரொடெக்டிவ் கேஸ் இல்லைன்னா வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃப்ளிப் கவராவது நம்ம போடணும். சிலிக்கான் கேஸ் மாதிரி இதுக்கு போட முடியாது. அது சாம்சங்கோட அஃபீஷியல் ப்ரொடெக்டிவ் கவர் இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ளிப் கவர். இன்றைக்கி ஃப்ளிப் கவர் வரதில்லை. இப்போ வந்து ஸ்மார்ட் வியூ வேலட் கேஸ் இந்த மாதிரி கவர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வியூ வேலட் கவர் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இதுக்காக. ஸோ இதுதான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி வந்து ஆல்மோஸ்ட் 5000 ருபீஸ் வருது. ஆக்சுவலாக எம்ஆர்பி 5000 ருபீஸ்க்கு இது வேல்யூபிளாக அப்படின்னா மேபி இது பிராண்டட் அப்படிங்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் இதோட வேல்யூ தெரியும். நான் ஏன் வந்து ஒரு லோக்கலில் வந்து லோக்கல் மேக் ஃப்ளிப்கார்ட் வாங்காமல் அஃபிஷியல் சாம்சங்கில் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் Note 9 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் Note 9 யூஸ் பண்ணுறப்ப அதோட ஃப்ளிப் கவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 3 இயர்ஸ் வந்தது. அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து போக நான் தண்ணி அதிகமாக படப்பட அதோட குவாலிட்டி போய் பிஞ்சிருச்சு. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலேயே வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த தாட்டியும் வந்து ஒரு அஃபிஷியல் சாம்சங் கவரே வாங்கிக்கலாம், கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இதை நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நான் இது போடுறேன். நான் இந்த கவரை ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே திரும்ப ஒரு தாட்டி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக திரும்ப ரீஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் கவர் ஓப்பன் பண்ண இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இந்த கவர் இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஏதாவது டஸ்ட் எதாவது வந்தால் கூட உள்ளுக்குள்ள அப்சர்வ் ஆகிக்கும். அப்போ நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா போய்க்கும் அது. ஸோ இது மேட் இன் வியட்நாம். ஸோ ரொம்ப சாஃப்ட் குஷன். மொபைலோட பேக் கேஸ்க்கு வந்து அதிகமாக ஸ்க்ராச்சஸ் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம போடுவோம்.
நான் ஆல்ரெடி இன்பில்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமிக்கும். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேஸ் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கவர் ஸ்க்ரீனுன்னு காமிக்கும். இந்த இடத்துல இந்த கவர் ஸ்க்ரீனில் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். இது லாக் ஸ்க்ரீனு கீழே காமிக்கும். இதுவே நான் கவரை கழட்டிட்டேன் அப்படின்னா இது காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனுக்கு கீழே கவர் ஸ்க்ரீனோட லே அவுட்டு போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன டெக்னாலஜின்னு தெரில, பட் இன்பில்ட்டாக ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் சம்திங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு இமீடியட்டாக கவர் போட்டோன்னே அது எனேபிள் வருது. இதே மாதிரி மற்ற பிராண்டோட கவர் போட்டால் வருமா அப்படின்னு கேட்டால் 100% அது வரக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி Note 9க்கு இந்த மாதிரி வேறு கவர்ஸ்லாம் செக் பண்ணால் இப்போ எதுவும் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த கவர் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து சாம்சங் ப்ரொமோட்டர் என்ன சொன்னார்னா, லாஸ்ட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கிங்க. அப்படி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கவரோட ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்படி இன்கேஸ் நீங்கள் ஆன் பண்ணலினாலும் ஆட்டோமேட்டிக்காக கவர் போட்டாவே சம்டைம்ஸ் ஆன் ஆகிக்குது அப்படின்னாரு. பட் அது எப்படின்னு தெரில. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஸ்க்ரீன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிளாக் ஸ்டைல் டிஃபால்ட்டாக அவங்களே வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரீமேட் கிளாக் ஸ்டைல் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்லாம் இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த லெட்டர் வந்து என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரோ இல்லை வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு கலர் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். அதேமாதிரி உள்ளுக்குள்ளே வர டெக்ஸ்ட்டு கலரும் மாறும். மேலே Thursday 34% வருது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அதில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலரை சூஸ் பண்ணுறேன். நான் இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ என்னோடய மொபைலோட கலர் வந்து பர்பிள் டைப்பில் இருக்கிறதுனால வந்து இதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலரு இதுக்கு மேட்சிங்காக நான் வச்சுருக்கேன். நான் இதை வச்சுட்டேன், செட் பண்ணிவிட்டேன், டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே இப்படி வந்துடும். திரும்ப ஓப்பன் பண்ணால் போயிடும். திரும்ப இதிலே வந்து நம்மளுக்கு இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது நம்மளுக்கு ரெகுலராக அதிகம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் வச்சுருந்தேன். நான் இதில் கஸ்டமைஸ்க்கு வந்து இதில் என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வரும்னு டிஃபால்ட்டாக இந்த அனிமல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேண்டமாக அதே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இப்போ நான் க்ளோஸ் பண்ண இந்த அனிமல் வருது, திரும்ப ஓப்பன் பண்ணுறேன், திரும்ப க்ளோஸ் பண்ண இன்னொரு அனிமல் வரும், கலர் வரும், வித் கலர் வித்தவுட் கலர் வரும். இந்த ஃப்ளிப் கவரில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா இங்கேயும் நீங்கள் வந்து அதோட தீமை மாற்றிக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது, அங்கே போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம்னா மியூசிக் பிளேயர் ஆகிருந்ததுன்னா மியூசிக் பிளேயர் காமிக்கும். அது ப்ளே ஆகிட்டு இருந்ததுன்னா கவர் ஓப்பன் பண்ணோம்னா இது காமிக்கும், இல்லைன்னா அப்படி ஜஸ்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து பழையபடிக்கு எனக்கு பிடிச்ச இது வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் உள்ளே இருக்குதோ அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுமோ அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள், ஓப்பன் ஆப்னு காமிக்கும். ஓப்பன் ஆப்னு கொடுத்தோம்னா கவர் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துடுங்க, நேராக இங்கே வந்துடும் நம்மளுக்கு. இதில் மற்ற ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி மொபைல் வந்து கேமரா வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கவர் போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கேமராவோட ரிங்கிலிருந்து எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம இப்படி கீழே வச்சா கூட கேமரா வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கேமராவோட ரிங்கே எந்த போர்ஷன்லேயும் வெளியே வரல. அது அடுத்தது வந்து இந்த பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் டேப் பண்ணுறக்கு, ஆஃப் பண்ணுறக்கு, இது வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன். இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதோட ஆக்ஷன்ஸ் பட்டனோட ப்ரெஸ் பண்ணுற ஸ்மூத்னஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, செமையாக இருக்குது. இந்த கவரில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு கார்டு வைக்கிறதுக்கு, இல்லை விசிட்டிங் கார்டோ இல்லை எமர்ஜென்சி சின்ன ஏதாவது நம்ம நோட்ஸ் எடுக்கிற பேப்பர் வைக்கிறக்கோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு கார்டு வைக்கலாம், தாராளமாக இந்த இடத்துல ஒரு கார்டு வைக்கலாம், ஒரு கார்டு 2 கார்டு வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சோம்னா இது வந்து பல்கி ஆயிரும் இந்த இடத்துல ஸ்பேஸு. ஸோ ரொம்ப அதிகமாக வைக்காமல் கரெக்டாக வச்சுட்டோம்னா பெட்டராக இருக்கும். இந்த கார்டு நான் வந்து Note 9ல் இது மாதிரி எனக்கு ஒரு கேஸ் இருந்தது. பட் நான் கார்டு வச்சப்போ எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு வந்து NFC எரர் காமிச்சிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் வந்து வைஃபை எனேபிளாக இருக்கனால அது NFC பேஸ்டு. அது எரர் காமிச்சனால நான் அது மோஸ்ட்லி கார்டு வைக்கிறது இல்லை. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பேஸ் வரும்.
இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த கார்டு வைக்கிறக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஸ்பேஸ் வருது. மொபைல் எப்படி ஹேண்டில் அப்படின்னா வந்து இந்த கவர் போட்டு கொஞ்சம் இந்த கவர் போடாமல் இருந்தாலும் மொபைல் கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குது. ஸோ கவர் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பல்கி ஜாஸ்தியாக இருக்குது. கால் பண்ணி கால் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கால் வருது, நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே ஸ்வைப் பண்ணால் போதும், கால் டிஸ்கனெக்ட் ஆகிரும். இப்போ நான் கால் அட்டன் பண்ணுறேன். நான் கால் அட்டன் பண்ணிட்டா கால் அட்டன் ஆகிரும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் அட்டன் ஆகி நம்ம அப்படியே ஜஸ்ட்டு பேசலாம். அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த கால் ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். அது கால் இங்கே பேசி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கவரில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ கவர் வந்து ஆக்டிவாக இல்லை, அதாவது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே இல்லை. ஜஸ்ட் நம்ம இதுக்காக கவர் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, டைம் என்னென்னு பார்க்கணுன்னா உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா இந்த இடத்துல டைம் அது வந்துடும். திரும்ப டபுள் டேப் பண்ணோம்னா கவர் க்ளோஸ் ஆகிடும். இது வந்து இதில் மட்டும் இல்லை, ஜஸ்ட் இது நம்ம இந்த ஃபீச்சர் வந்து இதுலேயுமே இருக்குது. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும், திரும்ப டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த கவரில் அவங்க ஃபினிஷிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு எஸ்பென் வைக்கிறக்கும் சரி, சீப் டைப் சார்ஜர் போடுறதுக்கு நான் சார்ஜர் போட்டப்போ பர்ஃபெக்டாக இருந்தது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. இந்த 5000 rupees போட்டு இந்த கவர் வேல்யூபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 rupees வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் படி வாங்கினோம்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். மேபி சம்டைம்ஸ் வந்து சாம்சங்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா அதை பண்ணி வாங்கலாம். நான் வந்து இந்த கவர் எனக்கு மொபைல் எப்படி கவர் வாங்கினேன் அப்படின்னா நான் ப்ரீ ரிசர்வ் பண்ணியிருந்தேன். ப்ரீ ரிசர்வ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 5000 rupees கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க ப்ரீ ரிசர்வ் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதில் நான் வந்து இந்த கவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த கவரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, கவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 2 to 3 years 100% வரும். ஸோ 2 to 3 yearsக்கு பக்காவாக வச்சிருக்கணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் Note 9 வந்து நான் டேமேஜ் பண்ணதில் என்னென்னா வந்து அதிக தண்ணி பட்டு கவர் வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தண்ணி படாமல் இந்த கவரை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த கவர் மினிமம் 2 yearsக்கு மேலே வரும். நம்ம லோக்கலில் 600 rupees போட்டு ஒரு கவரை வாங்கி 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 3 months ஒன்ஸாக சீக்கிரம் அந்த மேலே இருக்க தோலெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவாக பார்த்து வாங்கிட்டோம்னா சேஃபாக இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் நான் சூஸ் பண்ணது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு சூஸ் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் கொஞ்சம் சீக்கிரம் அழுக்காகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஒரு கவரையும் அடிஷ்னலாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மாடல் வந்துச்சுன்னா 1 year வரைக்கும் தான் அவங்க அக்சசரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 yearக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க அக்சசரிஸ் இல்லைன்றாங்க. அதனால் ஒரு சேஃப்டிக்கு நான் இன்னொரு கவர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப லைட் கலர் சூஸ் பண்ண வேண்டாம். ஃபோன் எந்த கலர் வேணாலும் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கலர் வந்து நீங்கள் பிளாக் கலர் மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அழுக்கு மோஸ்ட்லி ஆகாது. இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வேலட் கேஸ் வச்சுருக்காங்க இடத்துல வைக்கிறதுக்கு. இந்த வேலட் கேஸ்க்கு அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆனால் இந்த இடத்துல ஒரு வியூ வரக்காக சில செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலட் கேஸ்க்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இதுதான் பெரிய மைனஸ். இந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு நல்ல டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஈஸியாக உள்ளே வந்துடும். இதில் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தொடச்சி போடுற மாதிரி அப்போ மாதிரி வருது. மற்றபடி இந்த ஃப்ளிப் கவர் யூஸ் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், இந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம ஜோப்பில் வைக்கிறப்ப ஜீன்ஸ் பேண்ட்லேயோ இதெல்லாம் டைட்டான இதில் வைக்கிறப்ப அது என்ன ஒரே ஒரு ட்ராபேக் வரும்னா இது அடிக்கடி இந்த இது ஃபோல்டாகி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஃபோல்டிங் வர உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே மெதுவாக இந்த இதில் உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சதுன்னா அப்படியே கவர் பிஞ்சிட்டு வந்துடும். இதுதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக். அது சேம் இங்கே பின்னாடியே இருக்குது அதில். மற்றபடி இந்த கவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் Note 9 கவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். Note 9 கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 3 years கவர் வந்ததுங்க. ஒரிஜினல் கவர் தான் அது 3 years வந்தது. ஆனால் வந்து அதில் தண்ணி பட்டு சீக்கிரம் அந்த கவர் போயிடுச்சு. இந்த கவரும் கண்டிப்பாக தண்ணி பட்டால் போயிடும். இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி கவர்லாம் வாங்குறப்ப நம்ம மோஸ்ட்லி தண்ணி படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப சேஃப்டி. இது சாம்சங் காஸ்ட் கட்டிங்காக இப்போ வந்து சார்ஜர் உள்ளே வைக்கிறதுல அது ரொம்ப வருஷமாக அவங்க நிறுத்திட்டாங்க. நான் இந்த பர்டிகுலர் வந்து 35 watts டியோ சார்ஜர் வாங்கியிருக்கேன். இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 15 watts சார்ஜரும் மேலே C2C 35 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. S24க்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 45 watts சார்ஜர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 2999 கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நான் வந்து 2999 வாங்கலை. ஏன்னா நான் வந்து இந்த சார்ஜரு இந்த கவரு இது எல்லாமே வந்து நான் S24 ப்ரீ ரிசர்வ் பண்ணப்போ எனக்கு 8000 points வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க சாம்சங்கில். ஸோ அதை யூஸ் பண்ணி இது எல்லாமே நான் வாங்கிட்டேன். நான் இந்த டியோ சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணுறேன். மேலே 35 watts கீழே 15 watts சார்ஜர். இது வந்து இந்தியாவில் வாங்கியிருக்கனால இந்தியா டைப்பில் பின் இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டி இதோட வாட்ஸ் இது எல்லாமே இங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. இப்போ நான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜர் டியோ சாம்சங் வருது. மேக்ஸிமம் 35 watts தான் அதில் இருக்குது. அதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட வேல்யூ 5199.
கவருக்குள்ளே ஒரு ஷீட், ப்ரொடெக்டிவ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு. இந்த இடத்துல கனெக்டிங் இருக்குது, C to C கனெக்டிங் இருக்குது. இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். நான் இப்போ இந்த சார்ஜரை வந்து பவர் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். நான் லைட் இண்டிகேஷன் வருது, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது. ஓகே, இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல இதை வச்சு பார்ப்போம். இது லைட் இண்டிகேஷன் வருது, இதுலேயும் பட்ஸும் சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம மொபைல் தான் வைக்கணும் அப்படி இல்லை, இது இல்லை, எதை வேணாலும் எங்கே வச்சாலும் சார்ஜ் ஆகுது. இதை இங்கே வச்சு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் இங்கே சுவிட்ச் ஆன் ஆகிக்குது. மேபி பொசிஷன் கரெக்டாக இல்லாதனால அப்படி இருக்கான்னு தெரியல. ஓகே, இது வந்து வாட்சுக்கு செட் ஆகலை. இதை வச்சு பார்ப்போம். இது பக்காவாக சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த போர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வாட்சுக்கு வச்சா சார்ஜ் ஆகுது உடனே. இந்த அடாப்டரில் நம்ம எப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்லேயும் இதேமாதிரி இந்த பாயிண்ட்லேயும் நம்ம டிவைஸ் வச்சோம்னா சார்ஜ் ஆகும். நம்ம திரும்ப இன்னொரு தாட்டி நான் ஒரு வாட்ச் வச்சு பார்க்குறேன். இவ்வளோலாம் யோசிச்சு வாட்ச் வைக்க வேண்டாம், கம்பெனி இங்கேயே வச்சுட்டு போயிடலாம், பக்காவாக சார்ஜ் ஆகிக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்தது நான் மொபைல் வைக்கிறேன். மொபைல் இங்கே வச்சா சார்ஜ் ஆகுது. ஓகே, இது பர்ஃபெக்டாக டிடெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்படி வச்சாவே அது டிடெக்ட் ஆகி சார்ஜ் ஆகுது. இந்த இடத்துல இண்டிகேஷன் லைட் எரியுது, நம்மளுக்கு இந்த இடத்துல சார்ஜ் ஆகுது. ஓகே ஃபைன். அதே மாதிரி இங்கேயும் வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு பார்ப்போம். இங்கே வச்சு அது டிடெக்ட் ஆகலை. இப்போ இந்த இப்படி பாதி வச்சோம், மொபைல் ஒழுங்காக டிடெக்ட் ஆகும். பெஸ்ட்டு மொபைலுக்கு இது, குட்டி குட்டி டிவைஸ்க்கெல்லாம் இதை வச்சுக்க வேண்டியது. பட்ஸு சார்ஜ் ஆகுது. வாட்சும் சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து சாம்சங் டியோ ஒயர்லெஸ் சார்ஜர் ஒர்க் ஆகுது.